ஹாய் ஆல், நான் உங்கள் சுரன் பேசுகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் மந்த் என்னோடய மூவிக்காக நான் ஒரு மேக்கப் போட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்திருந்தேன். ஸோ அந்த மேக்கப் பண்ணவங்க வந்து இவங்க தான், ஹம்சத் லேகா. இவங்க வந்து பிரக்யா மேக்கப் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோ ரன் பண்ணுறாங்க. அதில் வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்காக கிட்ஸுக்கு ஒரு மேக்கப் காம்படிஷன் ஒன்று ரன் பண்ணுறாங்க. அந்த மேக்கப் காம்படிஷன் பற்றி அவங்கக்கிட்டே கேட்போவாங்க. என்ன மேக்கப் காம்படிஷன் இது ஆக்சுவலாக? இது ஆக்சுவலாக வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மேக்கப் போடுற அந்த ஒரு மேக்கப் காம்படிஷன் தான். குழந்தைங்களுக்கு மேக்கப் போடுற மேக்கப் வீடியோ அண்ட் மேக்கப் போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபைனலாக ஒரு லுக் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ப்ரெசன்டேஷனோட ஒரு ஃபோட்டோ, இது ரெண்டுமே நமக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அதில் எலிஜிபிள் ஆகிற 10 பேரில் ஒருத்தவங்களுக்கு 5,000 வந்து ப்ரைஸ் மணி வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த காம்படிஷனில் ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன? இந்த காம்படிஷனில் வந்து தவழ்ற குழந்தையிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எலிஜிபிள் பர்சன் தான். வந்து இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதனா இருக்கா? என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ஃபாலோவர்ஸ் தான். ஓகே, அப்போ உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான் லைக் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே, தென் இப்போ எனக்கு ஒரு பர்சனல் டவுட்டு. ஓகே, இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும். நம்ம ஆளுங்க எப்படியும் டவுட்டுன்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட்லேயோ டிஎம்லேயோ கேட்பாங்க. கரெக்டான எலிஜிபிலிட்டி என்ன? ஏன்னா தவழ்கிற குழந்தைன்னு சொன்னீங்க, இப்போ இருக்கிற குழந்தைங்க 3 மாதத்துலையும் தவழ்கிறாங்க, இல்லை 6 மாதத்துலையும் தவழ்கிறாங்க. ஸோ அதோட கரெக்டான எலிஜிபிலிட்டி என்ன? இது நான் போய் ஒவ்வொரு வீட்லேயும் செக் பண்ண முடியாது இல்லை. அவங்களுக்கு தெரியும் நம்ம குழந்தை இப்போ வந்து தவழ்கிற குழந்தைன்னு. உங்கள் குழந்தை எப்போ தவள ஆரம்பித்தாலுமே அதில் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த எலிஜிபிளில் வந்து அவங்க வந்து உள்ளே வந்துருவாங்க. தவழ்ற ஆரம்பிச்சதுலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே இந்த குழந்தைங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ₹5,000 வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஃபார் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ண போகிறீங்க? ஆக்சுவலாக இதில் வந்து பார்ட்டிசிபென்ட் வந்து நாங்கள் ஒரு 10 கிட்ஸ் மட்டும்தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அதாவது பிரக்யா டீம்லேருந்து வந்து நீங்கள் அனுப்புறதுல வந்து 10 கிட்ஸ் மட்டும் தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அந்த 10 கிட்ஸை வந்து நம்மளோட சோஷியல் மீடியா பேஜ்ல வந்து ஒரு 1 வீக் வந்து ஷோ பண்ணுவோம். எந்த குழந்தையோட வீடியோ ஆர் ஃபோட்டோஸ் மேபி அது எது வேணாலும் இருக்கலாம், எது வந்து அதிகமாக லைக்ஸ் எடுக்குதோ அந்த குழந்தைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் உள்ள 9 பேருக்கும் நம்ம சைட்லேருந்து கிஃப்ட் ஹேம்பர் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகே, நம்ம சைட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஆக்சுவலாக எனக்கு ஒரு பர்சனலான டவுட் இருக்கு. என்ன டவுட்? இப்போ நீங்கள் வந்து 5K ப்ரைஸ் மணின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. இது சில பேர் வந்து ஸ்கேம்னு நினைப்பாங்க, இல்லை இது வந்து ஃபேக் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி லைக் என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த மாதிரி எதனா டிஎம்ஸ் வந்திருக்கா? இல்லை இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து இது ஸ்கேம் அப்படின்னா வந்து நான் என்னோட ஃபேஸை ரிவீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அழகாக ஒரு போஸ்டர்ஸ் இது மாதிரி ஏதாவது போட்டு லைக் ஷேர் கமெண்ட் அது மட்டும் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். உண்மையாக வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அந்த குழந்தைய ரெடி பண்ணுற அவங்க அம்மாவோ அப்பாவோ சித்தியோ பாட்டியோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இதில் எந்த ஒரு ஸ்கேமும் கிடையாது, உண்மையாக தான். ஆகஸ்ட் 25th அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து செலெக்ஷன் ஆரம்பிச்சிடுவோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து ரிசல்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ இது ஸ்கேமா ரியலா அப்படின்றத நீங்களே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஏஜ் எலிஜிபிலிட்டி ஓகே, என்ன ஏஜ்னு சொல்லிட்டீங்க. நம்ம இன்ஸ்டாவில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக இருக்கும். லைக் வேர்ல்டு வைடு வந்து இந்த வீடியோ போயிருக்கலாம். அப்படி வந்து யாருன்னா உங்களுக்கு டிஎம்ஓ இல்லை லைக் எதனா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எப்படி வந்து இந்த ப்ரைஸ் மணி வந்து நீங்கள் சென்ட் பண்ண முடியும்? அவங்க செலக்ட் ஆகிறது எப்படி? உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து இங்கே சரௌண்டிங்கில் தமிழ்நாடு சென்னை இந்த மாதிரி ரேஞ்ச் அலுவலர் தமிழ்நாடுன்னு கூட வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து தான் நமக்கு கமெண்ட்ஸ் வரும். ஸோ நம்ம அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிலாம் நான் ஒரு சின்னதாக தான் நான் பிளான் போட்டது. ஆனால் இது வந்து UK, கனடா, துபாய், கேரளா, டெல்லி இங்கேருந்துலாம் வந்து வியூவர்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, இல்லை தமிழ்நாடு பீப்புள்ஸ்க்கு மட்டும்தானா, இதுக்கு ஏதாவது லிமிடேஷன் உண்டா, இல்லை நாங்கள் இவ்வளோ தூரத்தில் இருக்கோம் அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து ஒன்லி ஆன்லைன் காம்படிஷன் தான். ஓகேவா, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து மேக்கப் பண்ணுற வீடியோ அனுப்ப போகிறீங்க, ஃபோட்டோ அனுப்ப போகிறீங்க, அதில் செலக்ட் ஆகினீங்கன்னா உங்களுக்கான பரிசு உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு அமௌண்ட் இந்தியாக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம், செக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா அதுக்கு எப்படி நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃப்ஸ் அண்ட் உங்களோட ரிவ்யூஸையும் நாங்கள் எங்கள் பேஜில் போட்டுடுவோம். லைக் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு சொல்லியிருக்காங்க.
எத்தனை ஓஜி கிருஷ்ணாஸ் அண்ட் ராதைகள் வர போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் இன்னொரு டவுட் வரும், ஏன்னா எல்லாருமே உங்களை மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்க மாட்டாங்க. நான் வந்து மூவிக்கு வந்து என்னோட மூவிக்காக உங்ககிட்ட கேட்டு என்ன ஒரு லேடி கெட்டப்ல ஒரு பொண்ணு மாதிரி காட்டி லைக் ஒரு ஓஜி மேக்கப் ஆர்டிஸ்டா நீங்க இருக்கீங்க, அந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன டிப்ஸ் கொடுக்க விரும்புறீங்க? இல்லை ஆக்சுவலாக வந்து எனக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து செப்பரேட் டிஎம் பண்ணியிருந்தாங்க. நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது, எனக்கு அவ்வளோ மேக்கப் நாலேஜ் இல்லை, எப்படி நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, பண்ணால் வந்து வின் பண்ணுவேனா, அப்படி ஏதோ நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த மேக்கப் பற்றியே. அவங்கக்கிட்ட சொன்னது ஒன்று தான், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தான் மேக்கப் ஆர்டிஸ்ட். அதே தான் எல்லாருக்குமே, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குழந்தைக்கு அவங்க அம்மா தான் ஃபஸ்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட். உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணி உங்களோட எஃபர்ட் போடுங்க, அதுக்கான ரெகக்னேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வின் பண்ணுங்க. அந்த வின் பண்றவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ஒரு சின்ன ப்ரைஸ் மணியை நானும் கொடுப்பேன். உங்க குழந்தை ஜெயிக்கணும்னா நீங்க தான் உங்க குழந்தையோட ப்ரொஃபைல் அண்ட் ஃபோட்டோஸை இவங்க பேஜில் இருந்து லைக் செலக்ட் ஆனாங்கன்னா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண சொல்லி அதிக லைக்ஸ் வாங்கி உங்க குழந்தைய நீங்க ஜெயிக்க வைக்க போறீங்க. ஸோ மேற்கொண்டு எதனா டவுட்ஸ் அண்ட் தென் வந்து இதை பத்தின உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா பிரக்யா பிரைடல் ஸ்டுடியோவுக்கு வந்து நீங்க டிஎம் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு இன்பாக்ஸ்ல வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸை மெசேஜ் பண்ணுவாங்க. பிரக்யா பிரைடல் ஸ்டுடியோவோட ஐடியை கீழே மென்ஷன் பண்றேன். பார்க்கலாம் எத்தனை குட்டி ராதையன் குட்டி கிருஷ்ணஸ் வந்து வின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு.